என்ன செய்வ ஐயோ அந்த பரிமாசம் அம்மா செய்தாரி கொஞ்சமா நஞ்சமா ஆமா வாரா சபையிலே 10 நின்று வாராமல் ஆமா பெண் நின்று வாராமல் அஸ்திரபகம் செய்தான் வஞ்சகனாகிய துச்சுவதபடி புலி ஆமாண்ணா சரிமா பெரியவன் தத்தியாகிய துச்சுவதபடி ஆமா பெண் நின்று வாரா குருவடியோர் உண்ணி ரொம்ப கொடுமை பண்ணா கொஞ்சம் கொடுமை இல்ல நிஜமா ஆமா எண்ணற்ற கொடுமைகள் செய்தாலும் பத்தினியால் பெண் நின்று வாராமல் ஆமா எனக்கு வஸ்திரபகம் செய்தால் ஆமா என் மனமான தீயிட்ட வெளியே துடித்தது அப்ப ஆமா திருவடி அம்மாவாய் காந்தாரின்னு போய் நானும் ஒரு பெண்ணு தானே நீ ஒரு பெண்ணு தானே அத்தை உன் மகன் செய்த அநியாயத்தை பார்த்தாயா அப்படின்னு கால அப்ப என்ன சொன்னாங்க அடியே 5 பேருக்கும் நீ மனைவிதானே 5 வாழ சண்டா ஒண்ணு சேர்த்து 6 பேரு இவனுக்கு 6 பேர் ஆகட்டும் ஓடினு சொல்லி என்னை பிடிச்சு என்னை பிடித்து தள்ளினார்கள் அப்ப தள்ளும் போது என்ன மனமானது தீரட்ட துளைவால் துடித்து நான் என்ன செய்வேன் என்ன செய்தாலும் என் வாழ்ந்து மானவில்லை அப்படி இருந்தாலும் நான் கொலுவினை தலை நிறுத்தி கூந்தலை துயர்த்தேந்தி கொலுவினை தலை நிறுத்தி கூந்தலை துயிலை தீண்டி செய்த முன்ன வைத்து வெற்றிய போர்க்காலத்தில் நான் தனிதலை அறுத்து வெற்றி ஒரு சாலா விட்ட நான் இளைய கூந்தல் முடிவதில்லை பெண் என்று வாராமல் தொழில் உரிந்தாயே இன்னைக்கு அவத்த கூந்தல் என்னைக்கு இருந்தாலும் 10 நாள் வார்போர் சென்ற நடக்கும் வார்போர் களத்திலே உன் மார்பிலை அமர்ந்து மார்பை பிளந்து பல்வலுமே சீப்பாகவும் அதிலே வரக்கூடிய ரத்தத்தை எண்ணெயாகவும் தேய்ப்பேனவர உன் மணிகுடலை கட்டுக்கவராகவும் உன் ஈரலை எடுத்து பூவாக வைத்து நான் கூந்தலை முடிக்கும் வரை இன்றி அவுத்த கூந்தல் முடிவதில்லை என்று சொல்லி அன்றே சபை வைத்து 12 ஆண்டு ஓராண்டு அத்தியாசம் அடித்து வந்தால் கட்டளை இப்படி 13 ஆண்டும் 12 ஆண்டு ஓராண்டு அத்தியாசம் அடித்து 18 நாள் பாரத ஒரு சண்டை முடித்து இன்று தினமானது 46 ஆண்டு காலமாகிறது. இந்த 46 ஆண்டு காலமாகவே எங்க ஐவ பஞ்ச ஆண்டவரின் கணவன்மார்கள்லாம் என் மூத்த கணவராகிய தர்மபுரி அவர்கள் சிம்மாதனத்தில் ராஜ வீடத்தில் கொலிவிடத்திலே 46 ஆண்டு காலம் ராஜ வீடம் செய்கிறார். சிம்மாதனத்திலிருந்து அமர்த்தி ராஜ்ய விசாரணை செய்கிறார். மக்களுக்காக காத்திருக்கிறார்.
அப்படி இருந்தாலும் இன்று தினமானது சீரும் சிறப்பாக வாழ்ந்தோம். என்னை அழைத்த காரணம் மன்னோர் அழைத்தவர்கள் உத்தரவு. பார்க்கலாமா? போலாங்கண்ணே. என் உள்ள மன்னவா பாட்டு புகழ் நான் உன்னாசி கொண்டு எல்லாம் சீனானே கொண்டு நான் உன்னாசை நானே கொண்டு நான் பாதமே சருணோ செய்வேன் மன்னவா மன்னவா மன்னவா
செந்தாமரை புஷ்பம் போல் விளங்கும் உன் திருவடி பாதங்களுக்கு எப்படி செந்தாமரை புஷ்பம் போல் விளங்கும் உன் திருவடி பாதங்களுக்கு தாங்கள் தேவியாகிய திரௌபதி அம்மன் பன்னீரால் பாதங்களை கழுவி கொண்டு வந்த மலர்களை பாதத்தை சாட்டி அநேகம் வந்தன சுவாமி மன்னா தேவி பிரணாயகா பத்தாத பத்திரியே பொழுதுபடா வாசகியே தேவி கண்ணை என்பதனை வடிந்தார் தேவி மணவாளனை மங்கையின் பாக்கியம் கணவனை கண்டு தெய்வம் என்று பாதமடைந்தபடியினால் என்றென்றுமே சுகமாக வாழ்வாய் தேவி.